இனிமே நான் எதுக்காகவும் என் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என் புள்ளைய தூக்காம இருந்தது தப்புதான்ப்பா. அப்பாவை மன்னிச்சிடுறா. கருப்பு, இதெல்லாம் உன்னோட வேலைதானா? என்ன கருப்பு இது? ஆலியில இருந்து குழந்தை காணும்னு சொல்லி எம்பிட்டு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டு நாங்களாம் எவ்வளவு துடிய துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்கக்கா. இப்படி ஏதாவது ஒரு கலகத்தை உண்டாக்குனா தான் சேது மனசுல உள்ள புள்ள பாசத்தை தூண்டி விட முடியும்னு எனக்கு தோணுச்சு. மாமா புள்ளைய தூக்கி கொஞ்சறத பாக்குறப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் என் புள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புள்ள மேல உசிரியே வச்சு நான் பாசத்தை காட்டுவோம்பா. நீங்க எப்படி எனக்கு இருக்கீங்களோ அதே மாதிரி நான் என் புள்ளைக்கு இருப்பேன்பா. புள்ள மேல நான் பல மடங்கு பாசத்தை காட்டுவேன். வாயால நீ இதை சொல்லி கேக்குறப்ப என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சியா. மாப்பிள என்ன மன்னிச்சிரு மாப்பிள. காலையில இருந்து நீ படுற கஷ்டத்தை எல்லாம் கூட இருந்து பார்த்தோம். உண்மையை சொல்லாம என் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தேன் மாப்பிள. இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு மாப்பிள. நானும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு இருந்த மாமா. நான் ஏதாவது ஒரு வகையில உன் மனசை காயப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிரு மாமா. என் மாப்பிள என்ன மாப்பிள, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை நீ திட்டி பேசினா எனக்கு நான் காயமாக போகுது.